சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம். கரூரில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் செந்தில் பாலாஜியை எதிர்த்தால் பொய் வழக்கு போடுவதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார். 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதுதாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன, காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா. இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன் அன்பில், நல்லா கேட்டு காதுல நல்லா காத்து திறந்து கேட்டுக்க. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.